முழங்கிறத எப்படி முழங்கிறங்க அருமை 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 அற்புதமான இசைக்கலைஞர்கள். அப்புறம் பேசுவோம் வாங்க. தாங்கள் வந்த நோக்கத்தை அடியை அறிந்து கொள்ளலாமா? காரணம் இல்லாமல் தாங்கள் எங்கும் செல்வதில்லை என்பதை யாம் அறிவோம். இன்று தாங்கள் என்ன சந்திக்குவதற்கு ஏதேனும் முக்கியமான விசேஷம் பண்ணுகிறேன். ஆமா முருகா, காலையில் எழுந்து கதிரவன் தொழுது அருமொழியில் வேலிமலை சாரல்கள் கனி ஒன்றை கண்டேன். கனியை கண்டவுடன் முருகாவின் அர்ப்பணம் ஓடி வந்து முருகா, வேற ஒன்றும் இல்லை. கனி முருகனுக்கான கனி. ஆமா முருகா, சிறப்பான கனியா? சிறப்பான கனி. சொல்லுங்க பாப்போம். இதோ மாங்கனிக்கும் பொங்கனிக்கும் மேலிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தே முருகா உள்ளத்தில் அல்ல உள்ளம் உறங்காமல் மதி வல்லவன் வகுத்ததடா கருணா வருவதை எதிர்கொள்ளடா. தாய்க்கு மகனில்லை, தாய்க்கு மகனில்லை, தந்தைக்கு அண்ணன் இல்லை, ஊர்பலி ஏற்றாயடா நீயும் உன் பலி கொண்டேனடா, உன் பலி கொண்டேனடா. உள்ளத்தின் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கருணா வருவதை எதிர்கொள்ளலாம். மாங்கனிக்கும் தேன்கடலி பொங்கனிக்கும் மேலினிக்கும் ஒரு பூங்கனியை கண்டேன் மனம் பூரித்தே முருகா சண்முகா வேலவா அக்கையை கடவே கொய்யாமல் கொய்தெடுத்துக் கொள்வேன் சண்முகா சராச்சரா. மிக மிக அற்புதமாக இருக்கிறது. மகாமணி உரை கனியுடைய பெருமைகள் மிகச் சிறப்பு. சரி முருகா, கனிய பெருமைகளை சொல்லுவதில் தாங்கள் தேர்ந்தெடுத்த ராகம் சக்கரபாக ராகம். இந்த சக்கரபாக ராகத்தை திரை இசையில பார்த்தோம்னா நிறைய பாடல்கள்ல அந்த சோகம் தழும தழும அழுக அழுகத்தை கொடுப்பாங்க இந்த பாடல்ல. உண்மை முருகா இல்லைங்களா? ஆனா அப்படிப்பட்ட ராகத்திலும் கூட இளையராஜா அவர்கள் மிகச் சிறப்பான பாடல்கள் நிறைய போட்டிருக்காரு. உண்மை முருகா. செம்பருத்தி என்ற திரைப்படத்தோட பாடல் பார்த்திருப்பேன் நினைக்கிறேன். சலக்கு சலக்கு சேலைன்னு ஒரு பாடல். அப்புறம் பேசணும் வேண்டாம், முருகன் அதை பேசக்கூடாது. ஏன் சொல்றேன்னா இசை என்பது இந்த ராகம் என்பது அனைவருக்கும் பொதுவான விஷயம். உண்மை முருகா. ஆக ஒரு பொதுவான விஷயத்திலே பல்வேறு பரிமாணங்களை கொடுக்க முடியும் இல்லைங்களா? அப்படி பல்வேறு வகையான பரிமாணங்களை பின்வருகிற நேரங்களில் நேரம் குறைவாக இருந்தாலும் அந்த குறைவான நேரத்தை நிறைவாக நம்ம செய்ய நேரத்தில் உண்மை முருகா. இனிதான சுரஞான இசை இந்த சிங்கார கலையரங்கில் வேலன் வேடன் விருந்தன் என்ற முப்பெரும் வேடங்களை தலைமையேற்று நடித்துக் கொண்டிருக்கும் பாசத்திற்குரிய திருவாரூர் மாநகரம் கண்டெடுத்த பி தெய்வேந்திரன் ஐயா அவர்களுக்கு எங்களது விழா கமிட்டியின் சார்பாகவும் புத்தேந்தல் கிராம பொதுமக்களின் சார்பாகவும் இந்த பொன்னாடையை பொறுத்து கௌரவிக்கப்படுகிறார்கள். பொன்னாடை போட்டு மகிழ்படுத்திய மாபெரும் விழா கமிட்டியின் சார்பாகவும் எங்களுடைய கலைக்குழுவின் சார்பாகவும் எங்களுடைய இசைக்குழுவின் சார்பாகவும் நன்றி 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 தெரிவித்துக் கொள்கிற நண்பர்களே. பேசுங்க முருகா. சரி, அந்த கனியோட முருகா நான் நல்லா சொல்லிட்டீங்க. அந்த கனிபட சில விவரங்களை தங்களும் கேட்டதோட ஆசையின் காரணமாக சில விவரங்களை மட்டும் கேளுங்க. கேள்வியாக
கவலைப்படாத. ஏன்னா நீங்க ஆரம்பத்தை சொல்றீங்க மாங்கனிக்கும் தேன் கடலி. ஆமா முருகா. மங்கனிக்கு மேலே நிற்கக்கூடிய பூங்கனியை கண்டு மனம் பூரித்த அக்கனியை கிளம்பி கொய்யாமல் கொய்து அனைத்துக் கொள்ள நீ சொல்ல முடியுங்களா? ஆமா முருகா. அப்பவே அடியன் அறிந்து கொண்டேன் என்ன அது என்ன தங்கள் கண்ட கனி என்ன என்பது எனக்கு அப்பவே தெரியும். ஏன்னா கேளுங்களேன், இந்த உலகத்திலேயே மா வாழை பழசோட முக்கனிகள் உலகத்திலே சிறந்த கனிகள். இந்த முக்கனிக்கு மேல இருக்கக்கூடிய கனி வந்து இதுவரைக்கும் ஒரு கனி கிடையாது. நீங்க என்ன சொன்னீங்க, முக்கனிக்கு மேல நீங்க சொல்லிக்கீங்கல்ல, அது கனியா வேற என்ன உட்பொருள் என்ன? கதைக்கு வந்துடவா? ஆமாங்க. கன்னி முருகா சுந்தரவல்லி ஆதியில் கொடுத்த வாக்கு பாதி நிக்குது. ஏற்கனவே ஒரு கனியை கொடுத்தோம், தேவனையை ஒரு பரிசா கொடுத்தோம். இப்போ பார்த்தா அண்ணவள் இளையவள் சுந்தரவல்லி அவ்வளவுதான் பார்த்து வந்தேன் முருகா. வந்து வள்ளியை திருமணம் போறதுக்கு நேரம் வந்துருச்சு. ஆமா முருகா. அந்த நேரம் வந்துருச்சுங்கிறத நீங்க உணர்த்துறதுக்கு நீங்க வந்திருக்கீங்க. ஆமா முருகா. இப்ப நான் இப்படியே போகலாமா? சொல்லக்கூடாது. அண்ணவள் வந்து நீங்க வந்து கருமாரி மகன் உருமாறி செல்ல வேண்டும். அண்ணவள் ஒரு வேடவர் உள்ள பெண், நீ ஒரு வேடவராக சென்று கருமாரி உருமாறி செல்ல வேண்டும் முருகா. தாங்கள் திருமணத்துக்கு வரும் பொழுது நான் வந்து 3 கொண்டு வருவேன். உங்கள் இருவருக்கும் 2 3னா அவருக்கு 3 கொடுக்காதங்க, எங்களுக்கு 3 கொடுங்க. உனக்கெல்லாம் ராஜாவுக்கெல்லாம் 3 பத்தாது, எனக்கு போகுது. ஓம் என்ற அது மாதிரி முருகா. உங்களை இருவருக்கும் 2 பூமாலையும் நான் பாடியற முடியாது பாமலையும் தரும். 3 எனக்கு தாங்கள் என்ன தருவீர்கள்? வந்து சேருங்கள். இந்த ஆறுமுக பெருமாள் தங்களுக்கு அருளாசி வழங்குகின்றேன். மென்மேலும் தங்களுடைய புகழ் ஓங்கட்டும், திக்கட்டும் ஒழிக்கட்டும் என்று அதிகாலையிலே உங்களுடைய புத்தேந்திர கிராமத்திலே நடைபெறக்கூடிய திருமணம், வள்ளிக்கு முருகனுக்கு நடைபெற திருமணம். அந்த திருமணம் தங்களுடைய தலைமையில் நடைபெறும். நான் சென்று அண்ணவரை சந்திக்கிற வேலை நான் பார்க்கிறேன். வந்து சேருங்கள். சென்று வரேன். என்னது இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி நல்லா இல்ல சாமி கும்பிடுறோம். இன்னைக்கு வந்து விநாயகர் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா விநாயகர் சாமி கும்பிடுவோம். அதுக்கடுத்து 2 நாள் கழிச்சு போய் தண்ணியில கரைச்சிருவாங்க. போய் எல்லாமே கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா அப்படின்ற தன்மையை பாடிவிட்டு, அது மாதிரி ஒரு பத்தி கீதம் நம்மளோட சமுதாய பாடல் ஒரு பாடிவிட்டு அதை என்னோட கதாபாத்திரம் முடியுது. கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா, சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா, சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா. கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா, சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா, சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா. கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா,
சொல்லும் கலையாகுமா சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா ஆஹா இறுதியாக இந்த தேவேந்திர மேலாளர் நடத்தும் இந்த விநாயகர் சதுர்த்தி திருவிழாவை முன்னிட்டு இறுதியாக ஐயா இமானுவேல் சேகரனை ஒரு நினைவு கூறிவிட்டு எனது கதைப்பணி முடிக்கிறேன். காலம் கடந்து ஓடுது காவிரியாறு என்று மறைக்காத இமானுவேல் பேரே அகில உலகம் போற்றுகின்ற தலைவர் யாரு? நமது அன்பு தலைவர் இமானுவேல் என்று கூறு. காலம் கருதி போடுது காவேரி யாரு காலத்தில் அழியாத இமானுவேல் பேரு. காலம் கடந்து ஓடுது காவேரி யாரு காலத்தில் அழியாத இமானுவேல் பேரு. அகில உலகம் போற்றுகின்ற தலைவர் யாரு? அகில உலகம் போற்றுகின்ற தலைவர் யாரு? அன்பு தலைவர் இமானுவேல் என்று கூறு. காலம் கருதி போடுது காவேரி யாரு என்ற காலத்திலும் அழியாத இமானுவேல் பேரு. நாட்டுக்காக உழைத்தவரே நாட்டுக்காக உழைத்தவரே நன்மைகளும் செய்தவர். நாட்டுக்காக உழைத்தவரே நன்மைகளும் செய்தவரே செல்வரில் பிறந்தவரே அம்மா செல்வரில் பிறந்தவர் சிங்கமன வாழ்ந்தவரே செல்வரில் பிறந்தவர் சிங்கமன வாழ்ந்தவர் யாரே அது யாரே நம்ம இமானுவேல் சேகரன் கூறு. அம்மா யாரே நம்ம யாரே நமது இமானுவேல் சேகரன் கூறு. காலம் கருதி ஓடுது காவேரி யாரு எந்த காலத்தில் மறிக்காத இமானுவேல் பேரு. நன்றி 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 கைதிட்டு நல்ல உங்களுக்கு நன்றி. எனது கதாபாத்திரம் நிறைவேறியது. எல்லாரும் நல்லா ஒரு சில ஊர்லாம் இந்த நேரம்லாம் ஒரு 5 பேர் 10 பேர் தான் இருப்பீங்க. எல்லா தாய்மார்களும் ஐயாமார்களும் தம்பிமார்களும் எல்லாரும் நல்லா ரசிக்கிறீங்க. நல்ல ரசிகரான ஊர் உங்களது. நீங்க சொன்னது மாதிரி நல்ல ஒரு சிறந்த கலைஞர் அமைச்சாச்சு. எனக்கு வாய்ப்பளித்த புத்தேந்தல் கிராம பொதுமக்கள் இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் இந்த நாடகத்தை பொறுப்பேற்று நடத்தும் நிர்வாகஸ்தர்கள் அனைவருக்கும் தேவேந்திர உள்ள இளைஞர்களுக்கும் சமுதாயத்திற்கும் எனது சார்ந்த கலைக்குழும சார் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இது மாதிரி எனக்கு வாய்ப்பு கொடுத்தது மாதிரி நம்ம சமூகத்தில் பக்கத்தில் உள்ள ஊர்களில் சொல்லுங்க. இந்த நாடகத்தில் எந்த நாடகமாக இருந்தாலும் சிறந்த முறையில் சிறப்பான முறையில் அமைத்தருவோம் என்று உங்களது பாதம் தொட்டி நன்றி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி கலந்த வணக்கம். கடந்து ஓடுது காவேரி யாரு நான் பாடும் மௌன ராகம் என் காதல் ராணி என்னும் நான் பாடும் மௌன ராகம் கேட்கவில்லையா? என் காதல் ராணி என்னும் தூங்கவில்லையா? கண்ணீரில் உன்னை தேடுகின்றேன் நானும் நானே பாடுகின்றேன். நான் பாடும் மௌன ராகம் கேட்கவில்லையா? என் காதல் ராணி என்னும் தூங்கவில்லையா? உன்னை கண்ட தென்றலும் நின்று போவதுண்டு, உன்னை காண வெண்ணிலா வந்து போவதுண்டு. என் தேவி என்று நீ என்னை செய்கிறாய், உள் மீது
வாங்கி வந்த பின்புதான் சாபம் என்று கண்டேன் என் சாபம் தீரவே நீங்கமில்லையே என் சோகம் பாடவே ராகமில்லையே பூவு என்ன வாழ்வது காம்பு என்ன கேட்பது காம்பு என்ன கேள்வி கேட்குது கேள்வியில் கேலியாகி போனது நான் பாடும் மௌனராகம் கேட்கவில்லையா என் காதல் ராணி இன்னும் தூங்கவில்லையா கண்ணீரில் உன்னை தேடுகின்றேன் நாளும் நானே பாடுகின்றேன் நான் பாடும் மௌனராகம் கேட்கவில்லையா என் காதல் ராணி இன்னும் தூங்கவில்லையா நான் பாடும் மௌனராகம் கேட்கவில்லையா என் காதல் ராணி இன்னும் தூங்கவில்லையா ஏய் கட்டியை தொடச்சு விட்றா தொடச்சு விட்றா நம்முடைய தேவேந்திர குல இளைஞர்கள் சமுதாய மக்கள் அனைவரும் இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சி. உங்களை எல்லாமே இந்த பகுதியில் நம்முடைய சமுதாயத்தில் ஒருவனாக சந்திப்பதில் கேட்ட மகிழ்ச்சியான தருணத்தில் வரலாறு முக்கியம். வாழ்க்கையில் நம்முடைய வரலாறு என்ன, நாம் கடந்து வந்த பாதை என்ன, அரசியலிலே நம்ம அதிகாரத்தை எப்பொழுது வென்றெடுக்கிறோமோ அன்று நம்முடைய சமுதாயத்திற்குள்ள உணர்வு பெற முடியும் இல்லைங்களா? சமுதாயத்தில் நம்முடைய உணர்வுகள் எனக்கு பிரதிபலிக்கும் என்றால் அரசியலிலே அதிகாரத்தை வென்றெடுக்க வேண்டும் இல்லைங்களா? அரசியலை வென்றெடுப்பதற்காக 1924 வருடம் இந்த மண்ணிலே பக்கத்தில் இருக்கக்கூடியவர் செல்லூர்ல பிறந்த ஒரு மா மகான் இல்லைங்களா? இமானுவேல் சேகரன். பிறப்பிலேயே ஓரளவு வசதியான குடும்பம். அப்பா வக்கீலா இருந்தாரு, அம்மா வாத்தியாரா இருந்தாங்க. பிறப்பிலேயே ஓரளவு வசதியான குடும்பம். இவர் வேலைக்கு போய் தான் சம்பாதிச்சு சாப்பிட நிலைமை கிடையாது. 1924 ஏறக்குறைய 100 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இப்ப அவருடைய இமானுவேல் சேகருடைய 100 காலம் இப்ப நடந்து முடிக்கிறது. 2025 1924 அவர் பிறந்தாரு. என்ன பண்ணாருன்னா ராணுவத்தை சேர்ந்த ராணுவத்தில் உயர் அதிகாரியாக வேலை பார்த்தார். 8 ஆண்டு காலம் வேலை பார்த்தார் ராணுவத்தில்.
அப்படி வேலை பார்த்த பெருமைக்கு சமுதாயத்துக்கு ஊருக்கு அந்த விடுமுறையிலே வந்து பார்க்கும் பொழுது நம்முடைய மக்கள் படக்கூடிய அண்ணல்கள், துன்பங்கள், துயரங்கள் ஏகப்பட்டது. அடிமைப்படுத்தப்பட்ட காலம். 2 டம்ளர் ஒட்டிக்கடைக்கு போனீங்கன்னா நமக்கு ஒரு டம்ளர், இன்னொருத்தருக்கு ஒரு டம்ளர். ஆதிக்க ஜாதிகள். ஆக அப்படி ஆதிக்க ஜாதியை நிமிர்ந்த காலத்தில் இந்த சமுதாயத்துடைய இந்த ஒடுக்கப்பட்ட நிலைமை நினைத்து மனம் குமரினார். நமக்கு வேலை முக்கியம் கிடையாது. ஆக இந்த நாட்டுக்காக நம்ம சமுதாயத்துக்காக நம்ம போராடணுமா, நாட்டுக்காக போராடணுமா? ராணுவத்தில் சேர்ந்து இந்த இந்திய நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்தால் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கும். ஆனால் நம்முடைய மக்கள் எனக்கு சுதந்திரம் பெறுவது, இவர்களுக்கு எனக்கு விடிவு காலம் கிடைப்பது. வேலையை துறந்தார். வேலை எனக்கு வேணும் உதவி தள்ளார். முழுக்க முழுக்க இந்த அரசியல் பணியில் ஈடுபட்டார். முதலாக 1953 வருடம் கமுதி காவல் நிலையத்தில் முதலாக ஒரு வழக்கு பதியப்படுகிறது. 1953 கமுதி காவல் நிலையத்தில் அது வரைக்கும் இந்த சமுதாய மக்களுக்கு காவல் நிலையத்துக்கு எந்த சம்பந்தம் போக முடியாது. பெரிய பெரிய பண்ணையாரு 100 ஏக்கர் 200 ஏக்கர் சொல்லக்கூடிய நில சுவாந்தார்கள் என்ன சொல்றாலும் அதே சட்டம். தாழ்த்தப்பட்ட மக்களோ ஒடுக்கப்பட்ட மக்களோ போலீஸ் படியத்தை மிதிக்க முடியும். அப்படிப்பட்ட அந்த காலத்தில் முதலாக இமானுவேல் சேர்ந்த முதலாக ஒரு பதிவு செய்கிறார் அங்கே கமுதி காவல் நிலையத்தில். அதன் விளைவாக மிகப்பெரிய ஒரு கொடூரமான சம்பவங்கள் நடந்துவிட்டது. வாழ்க்கையில் செல்லூர் அருகிலே குடிக்கக்கூடிய தண்ணியிலே மலத்தை கலந்தார்கள். அதன் விளைவாக 18 உயிர்கள் பலியாக 18 உயிர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அதன் பின்னால இந்த இறந்த ஒரு பெண்ணுடைய சடலத்தை பொது வீதியில் போகக்கூடாது தடை விதித்தார்கள். இதெல்லாம் எதிர்த்து போராடி மிகப்பெரிய ஒரு கலவரம் கொண்டதுதான் பரமக்குடி கலவரம். அப்ப என்ன பண்ணாங்க? 2-3 சமுதாயத்தை ஒன்று திரட்டி சமாதான பேச்சு நடத்தினாங்க. அப்ப ராமநாதபுரத்தில் உள்ள கலெக்டர் அந்த ஒரு பணிக்கருடைய பேர் வந்து பணிக்கர். அவர் ஆங்கிலேயர், பிரிட்டிஷ்கார். அவருடைய தலைமையிலே சமாதான பேச்சுவார்த்தை, அமைதி பேச்சுவார்த்தை நடந்தது. இந்த அமைதி பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டவர்கள் தேவேந்திர வேலக சமூக சார்பாக கலந்து கொண்டவர் ஐயா இமானுவேல் சேகரன். பல சமுதாயம் நாடா சமுதாயத்தை ஒருத்தர் கலந்துகிட்டாரு. அவர் பேர் வந்து வேலுச்சாமி, பேரையூர் வேலுச்சாமி பேர். அது தேவர்கள் சமூக சார்பாக ஐயா முத்தாள தேவர் கலந்துகிட்டார். அப்படி மிகப்பெரிய ஒரு அந்த சமாதான உடன்படிக்கை நடந்த பொழுது ஐயா அவர்கள் மேல மிகப்பெரிய காழ்ப்புணர்ச்சி ஏற்பட்டது. இந்த அமைதி பேச்சு நடந்து 2 நாட்களிலே இமானுவேல் சேகரன் 6 பேர் கொண்ட கொலைகார கும்பலால் பரமக்குடியிலே கொலை செய்யப்படுகிறார். 6 பேர் சைக்கிளில் போய்கிட்டு இருந்தார். கூட்டத்தில் பேசி முடிச்சுட்டு சைக்கிளில் போய்கிட்டு இருக்கும்போது 6 பேர் சேர்ந்த கும்பல் அவர் வெட்டி படுகொலை செய்கிறது. அதன் விளைவாக 180 உயிர்கள் பலியாக நடந்த கலவரம் மாபெரும். இந்தியாவிலே தெற்கு பகுதியிலே தமிழகத்தில் இவ்வளவு பெரிய மாபெரும் ஒரு இன கலவரம் நடந்து எங்கேயுமே கிடையாது. அடக்க முடியல, அவ்வளவு பெரிய கலவரம் நடந்தது. அதையெல்லாம் மீண்டு இப்பொழுது வந்திருக்கோம்னா அவர்கள் சிந்திய உயிர் பலி, அவர் சிந்திய ரத்தம், அதனுடைய அடிப்படையில் இன்னைக்கு நம்ம தலை நிமிர்ந்து நிற்கிறோம். இன்னைக்கு நம்ம எல்லாத்தையுமே சமமா நிக்கிறோமா, போறதும் சமமா இருக்கிறோமா? இருக்கிறோம். அது காரணம் யாரு? அந்த அதனால்தான் தியாகி இமானுவேல் சேகரன் சொன்னாங்க. மாபெரும் தலைவர்கள்லாம் பேர சொல்லுவாங்க, ஆனா இவரை மட்டும் தியாகி இமானுவேல் சேகரன் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மாபெரும் தலைவர் பிறந்த அந்த மண்ணு, பிறந்த பகுதி. ஆக அவருடைய வரலாறை கூறிவிட்டு சில நிகழ்வை கூறிவிட்டு அவருடைய பெருமைகளை பாடுவதே பெரும் மகிழ்வோடு தென்பாண்டி சீமையில்
கரகோஷம் எழுப்பிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மென்மேலும் எங்கள் சார்பாகவும் நாட்டு அமைப்பாளர் அன்பு தம்பி விஜயன் அவர்களுடைய கணக்கின் சார்பாகவும் கோடான கோரி நன்றியை தெரிந்து கொண்டு வண்ண வண்ண மலர்களும் வாழ்ந்த மரங்களும் எண்ணத்தை கொள்ள கொடுக்க இளைஞர்களுக்கு வனமாக காட்சியளிப்பது கண்களுக்கு விருந்தாக அளிக்கிறது. நிதியாக மகிழ் கொடுக்க நேர்ந்த பரிப்பளம் கதிரவன் கால்பட்டு கண்களை மலைவிட்டு குதித்து உயிர் காக்க கூவினாள் தாவினால் அன்று ஒரு நதியாக உருமாறி நன்னட்டு அலங்கத்தை சொல்லுகிற வகையில இந்த இடத்தை பார்க்கையிலே அம்மன்கள் கிழக்காலே அண்ணாவில் மேற்காலே என்று பார்க்கையில தந்த 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 நன்றி 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 கரகோஷம் எழுப்பக்கூடிய ரசிக பெருமக்களை என்ன ஒன்றும் இல்லைங்க. என்ன ஒரு பொருளை விற்கணும் வச்சுங்களேன், வாங்குறதுக்கு ஆள் இருக்கணும். ஒரு தனி தீவிரம் ஒரு கரையை விரிச்சு வச்சா பிரயோஜனம் இருக்கா? ஆக நல்ல பாடல்களையும் நல்ல இசையும் ரசிக்கக்கூடிய உங்களை போன்ற ரசிகர்கள் இருந்தால் எங்காப்படை கலைஞர்களின் பிழைப்பு என காரணமாக அற்புதமான ரசிகர் நிரம்பி இருக்கும் இந்த பகுதியிலே கிடைத்த வாய்ப்பு அற்புதமான வாய்ப்பாக அருமையான இடமாக இருக்கிறது. விவசாயம் சார்ந்த பகுதி ஏன்னா ஏற்படுத்த உணவு வாழப்படி அவருடைய குடும்ப இடம் தலை தோங்க வேண்டும் இல்லைங்களா? இப்ப நம்ம தமிழர்களாகிய நாம எல்லா பேருமே பாடுறேன், நிறைய பாடுறேன், ஒரு பிரச்சனை பாடிட்டே போங்க. ஏன்னா உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற எங்களுடைய கடமை. இப்ப தமிழர்களாகிய நாம எல்லா பேருமே பனை மரத்துக்கு மிக மிக நம்ம வந்து கடமைப்பட்டவர்கள். நன்றி சொல்ல ரொம்ப ரொம்ப அதுக்கு கொடுப்பேன் உண்டு. என்ன மரம்? பனை மரம். அந்த பகுதியில் வரும்போது பார்த்தேன், இந்த விளக்கில் பிரிஞ்ச போது எல்லாம் நிறைய பனை மரமாக இருந்தது. இரவில் வந்தாலும் கூட நிறைய பனை மரங்கள். பனை மரங்கள் நம்முடைய வாழ்விலே ஒன்றிணைந்த ஒரு மரம். பனை மரத்தில் உள்ள அனைத்து பொருள்களுமே பயன் தரக்கூடியது. இப்ப அந்த காலத்துல திருவள்ளுவர் திருக்குறள் சொன்னார் இல்லைங்களா? 15 பொருள் இருக்குது. திருவள்ளுவர் திருக்குறள் சொன்னார். இளங்கோவடிகள் மணிமேகலை சிலப்பதிகாரம் குண்டலகை சிலப்பதி ஏகப்பட்ட இலக்கியங்கள். இப்ப சிலப்பதிகாரம் போன்ற இலக்கியங்கள்லாம் நமக்கு எப்படி வந்து திருவள்ளுவர் முன்ன கொடுத்தாரா?
இளங்குடி மக்கள் இருந்தாங்க படிக்க சொல்லி கொடுத்தாரா? ஆக நமக்கு கொண்டு வந்து சேர்த்தது பனை ஓலைகள். இந்த பனை ஓலைகளை மிக சிறப்பமாக அதை முத்திரை பதித்து அதில் எழுதி வைத்த இலக்கியங்கள் இன்னைக்கு நம்முடைய தமிழர்களுடைய வரலாறை இந்த உலகம் முழுக்க பறைசாற்றி கொண்டீர்கள். அப்படிப்பட்ட பனை மரங்கள் இல்லை என்றால் பனை வாரியம் நம்ம தமிழகத்தில் வாரியம் இருக்கு. நம்ம தமிழருக்கு எது மரம்? தமிழ் மாநில மரம் எது? பனை மரம். அப்படிப்பட்ட பனை மரத்தை பார்க்கும் பொழுது நம்ம கையெழுத்து கும்பிடணும். அற்புதமான வனமாகும், மிகச்சிறப்பான பகுதியாகும். இதை பார்க்கையிலே அந்த விவசாயம் நமக்கு ரொம்ப முக்கிய நகரத்தால் கடவுள் என்ன முதலாளி கண்ட தொழில் அழகிய பார்க்கையில் கடவுள் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி ஆகவே நான் குழந்தையோட கை தட்டு குழந்தை கை தட்டக்கூடிய அந்த குழந்தை எத்தனை படிக்கிற பாணி பாப்பா? எத்தனை கிளாஸ் படிக்கிற? என்னப்பா சொல்றேன்? நாலாவதா? ரொம்ப சின்ன குழந்தையா இருக்க நாலாவது. சரி சரி, வாழ்க்கை வாழ்க்கை நல்லா படிக்கணும். ஏன்னா கல்வி கல்வி நம்ம பயிட்டோம்னா பல சமுதாயத்துல கல்வி பயிரோட பெரிய இருக்காங்க.
நம்முடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய தகுதி எதுக்குன்னா கல்விக்கு தான் இருக்கு. இன்று தலை குனிந்து நீ படித்தால் நாளை நீ தலை நிமிர்ந்து வாழ காரணத்தினாலே நாம் வந்து இவ்வளவு நேரமாக உள்ளே இருக்கார்களா? ஏதேனும் சப்தம் கேட்குமா? சற்று ஆராய்ந்து பார்க்கலாமா? ஆனாலும் சோ யார் இவள்? இந்த குரலுக்கு சொந்தக்காரி யாராக இருக்க முடியும்? இவளே தான். நாம் தேடி வந்த வள்ளி இவளே தான். இதிலே எல்லளவும் சந்தேகமில்லை. காதல் கனிகளாக கட்டழக மங்கைகளாக இந்த திரைமட்ட உலக கொடிக்கார்கள். எப்படிப்பட்ட அருமையான நிகழ்வில் இந்த நிகழ்வினை உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்கின்ற அன்பு நண்பர் ஆர்ஜே தவம் அவர்களுடைய இந்த ஒளி இந்த உலகம் கொண்டு சேர்க்க யூடியூப் சேனல் அதிலே பணிபுரிகின்ற அன்பு நண்பர் சந்திரமோகன் அவர்களுக்கும் நன்றி. வாங்க என்ன சொல்லுங்க. சந்திரமோகன் மிகச்சிறந்த ஒரு கலைஞர். அவர் நாரத வேஷம் போடக்கூடியவர். பாத்தீங்களா? அந்த கலைஞர் வந்து நாரத வேஷம் போடக்கூடியவர். அதுபோக இந்த ஒளிப்பதிவு செய்வார். மிகச்சிறந்த ஒரு நல்ல ஒரு மனுஷன். அவருக்கு நம்முடைய கிராமத்தின் சார்பாக தேவேந்திர குல வேளாளர் இருக்கக்கூடிய தேவேந்திர குல இளைஞர்கள் சார்பாக நன்றியை தெரிவிக்கொண்டு அருமையான வளம். நன்றி நன்றி தலைவரே. ஆக அருமையான வளமாக இருக்கிறது. வள்ளி பிள்ளை நல்லா பேசு. பாத்தீங்களா? நல்லா பார்த்து ரொம்ப சின்ன வயசுக்குள்ள இல்லைங்களா? அருமையா பேசுதுல்ல. அப்ப அப்படி பிள்ளைகிட்ட என்ன விஷயம் இருக்கிறது? என்ன பேச? நம்ம ஊர் நாடகம் தானே 7 மணிக்கு நடத்துவோம். ஒன்றும் கவலை கிடையாது இல்லைங்களா? நான் வந்தது கொஞ்சம் காலம் தாமதம் இருந்தால. ஆமா பாப்போம் அந்த காவேரி கிட்ட என்ன விஷயம் இருக்க பார்க்கும் பொழுது அந்த காவேரியுடைய அழகினை அவள் பாடக்கூடிய ஆலோசனை எவ்வளவு இனிமையாக பாடுகிறாள். அவளுடைய அழகினை வந்து பாட வேண்டும் என்றால் மாயமான ஹோலி என்ற ராகத்துடைய அடிப்படையில் இந்த வழி அழகினை வந்து பாடும் பொழுது தென்னும் கேட்டும் தேடல் காட்டும் கை கொடுக்கும் காலமடே கேட்டும்
நன்றி நன்றி நன்றி. நல்ல ஒண்ணு நாங்க பாடக்கூடியது ஒரு சாதாரண ஒரு 50%. இந்த பாடலை அழகுபட்டுக்கூடிய இசைக்கலைஞருடைய கையில் அன்பு சகோதரர் பாரக்குளத்தை சேர்ந்த நம்ம தம்பி முனியாண்டி, ரொம்ப சின்ன வயசு பையன், அழகா 6 மணி வயசு பார்த்தீங்களா, 10 மணிக்கு உட்காந்து ஏதோ சோர்வு தெரியுதா பார்த்தீங்களா. அவருக்கு இணையாக மிருதங்கவாசிக்கூடிய எஸ்பிஎஸ் ராஜா அவர்கள், அவங்க அப்பா பெரிய ராஜா பாட்டு, மிருதங்கவாசிய பையனோட அப்பா பெரிய ராஜா பாட்டு கட்டப்பு நாடகத்தில். அதே மாதிரி இந்த கலை ரத்தம் ஓடக்கூடிய இளம் பின்சு தினேஷ் ஆல்ரவுண்டர், கலை ரத்தம் ஓடக்கூடியது. அதே மாதிரி உலகோடியை சேர்ந்த அர்ஜுன் அவர்கள் தாளம். இப்படி விஜயன் வந்து ஒவ்வொருத்தரையும் தேர்ந்தெடுத்து பிறக்கி போட்டிருக்காரு இல்லைங்களா. ஆகவே நேரம் ஆச்சு, போய் சந்திக்கலாமா, கதையை பார்க்கலாமா? நல்லா சொல்லிட்டு கடைசிக்கு பொறுக்கிட்டுங்களா? இல்லைங்க, பொறுக்கி எடுக்கப்பட்ட முத்துக்கள் சொன்னேன். இல்லை எங்களை ஒருவேளை உண்மையை சொல்ற நினைக்கிறீங்களா? என்னங்க பாடுவார் பாடினார் பாடினார இல்ல, நீங்க போயிட்டீங்க பாடினார், நீங்க போயிட்டீங்க. சரிங்க, சரி, நேரம் குறைவா இருக்கு, வள்ளியை சந்திக்கலாமா? வள்ளியை சந்திச்சிருவோமா? நேரம் மிக குறைவாக இருக்கிறது. அந்த பேசுற நேரத்தால ஒரு மாவை தேடி உள்ளே சொல்ல வழக்குறைத்து இந்த தினத்து நுழைவோட காரணத்தினால முத்துவேல தயாரா? அன்பு நண்பர் முத்துவேல் அவர்களே, தலை சிறந்த ஒரு கோமாளி, இன்னைக்கு நிறைய இளம் கலைஞர்கள் கூட வாத்தியார் முத்துவேல் இன்னைக்கு வர்றாப்புல. பாப்போம் என்ன சரக்கு இருக்கு.